ஒரு சமயம் சூரபத்மன் எனும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த துன்பத்தை கொடுத்து வந்தான். அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் போர்க்கோலம் பூண்டு தனது ரதத்தில் புறப்பட்டார். பொதுவாக எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் விநாயகரை வழிபட வேண்டும் என்பது நியதி. ஆனால் சிவபெருமான் தானே முழுமுதற் கடவுள் என்பதால் விநாயகரை வணங்காமல் அவசரமாக புறப்பட்டுவிட்டார். தன் தந்தை தன்னை வழிபடாமல் செல்வதை உணர்ந்த விநாயகர் அவருக்கு ஒரு சிறிய பாடத்தை புகட்ட எண்ணினார். சிவபெருமானின் தேரின் அச்சு முறியும்படிச் செய்து ரதத்தை பூமியில் ஆழமாக புதையச் செய்துவிட்டார். ரதம் நகர முடியாமல் அங்கே நின்றது. சிவபெருமான் திகைத்து நின்றபோது அங்கு விநாயகர் தோன்றினார். சிவன் அவரிடம், ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்க, விநாயகர் சிரித்துக்கொண்டே, தந்தையே, ஒரு காரியத்தைத் தொடங்கும் முன் என்னை வணங்க வேண்டும் என்பது தாங்கள் வகுத்த விதி அல்லவா? அதைத் தாங்களே மறந்துவிட்டீர்களே. அதோடு சூரனை அழிக்க என்னிடம் சொன்னால் நான் முடிக்க மாட்டேனா என்று கேட்டார். சிவபெருமான் தன் தவறை உணர்ந்து, சரி மகனே, இப்போது இந்த ரதம் மேலே வர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விநாயகர், 3 கண்கள் கொண்ட ஓர் உயிரைப் பலியிட்டால் மட்டுமே இந்த ரதம் மேலே வரும் என்று ஒரு நிபந்தனை விதித்தார். சிவபெருமான் அதிர்ச்சியடைந்தார். ஏனெனில் பிரபஞ்சத்தில் 3 கண்களை உடையவர் அவர் ஒருவரே. மகனே, 3 கண் உடையவன் நான் ஒருவன்தான். என்னை நீ பலி கேட்டால் இந்த உலகமே அழிந்துவிடுமே என்றார். விநாயகர் புன்னகையுடன், அப்பா, வருந்தாதீர்கள். 3 கண்கள் கொண்டது நீங்கள் மட்டும்தான் என்று யார் சொன்னது? இதோ இதைப் பாருங்கள் என்று கூறி ஒரு தேங்காயைக் காட்டினார். தேங்காயின் ஒரு முனையில் இருக்கும் 3 கண்களைச் சுட்டிக் காட்டிய அவர், இதை உடைத்து பலியிட்டால் போதும் என்றார் விநாயகர். விநாயகரின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு சிவபெருமான் வியந்து பாராட்டினார். அவர் கூறியபடியே தேங்காயைச் சிதறுக் காயாக உடைத்தார். உடனே ரதம் பூமியிலிருந்து மேலே வந்தது. அதன் பிறகு விநாயகரின் ஆசியுடன் சென்று சிவபெருமான் சூரனை அழித்தார். இதன் அடிப்படையிலேயே விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் வழக்கம் உருவானதாக கூறப்படுகிறது.